சரி, ஒரு மரம், சொர்க்கத்தினுடைய மரம் எவ்வளவு பெருசாக இருக்கும்? இந்த துனியாவுடைய கணக்கு பாட்டு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ரொம்ப பெரிய மரமாக இருந்தாலும் இந்த பில்டிங் பெருசுக்கு இருக்குமா? ஒரு கற்பனைக்கு வச்சுங்களேன், இந்த பில்டிங் பெருசுக்கு அல்லது இந்த லண்டன் பெருசுக்கே ஒரு மரம்னு வைத்துங்களேன், இந்த லண்டன் சிட்டி அளவுக்கு. இந்த லண்டன் சிட்டியை ஒரு மனிதர் ஒரு ட்ராவலில் கவர் பண்ணணும்னு நினைக்கிறார். எவ்வளோ தூரத்தில் எவ்வளோ சீக்கிரத்தில் கவர் பண்ணலாம்? ஒரு 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் இருக்குமா இந்த லண்டன் சிட்டி? வேகமான ஒரு பைக்கில் ஒரு காரில் போனால் கூட 1 மணி நேரத்தில் சுற்றி வந்துடலாம், அல்லது 2 மணி நேரம், சரி 10 மணி நேரத்திலே சுற்றி வந்துடலான்னு வச்சுங்களேன், சரி 24 மணி நேரத்தில் சுற்றி வந்துடலான்னு வச்சுங்களேன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஆலமுல் கைபில் படைத்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கங்கள், அந்த சொர்க்கத்தினுடைய ஒரு மரத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அன் அபீ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு قال إن في الجنة لشجرة يسير الراكب الجواد المضمر السريع 100 عام وما يقطعها. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், சொர்க்கத்திலே ஒரு மரம் இருக்கிறது, விரைவாக ஓடக்கூடிய, போட்டிகளிலே முந்தி செல்லக்கூடிய, ஒரு குதிரையிலே சவாரி செய்யக்கூடிய ஒரு வீரர். சாதாரண குதிரையை சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், போட்டிகளிலே விரைந்து முன் செல்லக்கூடிய குதிரையினுடைய ஒரு குதிரை வீரர் அந்த மரத்தை கடக்க வேண்டும் என்பதற்காக, அதனுடைய அந்த நீளத்தை தொட வேண்டும் என்பதற்காக 100 ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள்? 100 ஆண்டுகள் தொடர்ந்து பயணம் செய்தாலும் அந்த மரத்தினுடைய இன்னொரு எல்லையை அவர் தொட்டு இருக்க மாட்டார். 100 ஆமின் வமா யக்தஅஹா. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த மாதிரி எத்துணை மரங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சொர்க்கத்திலே படைத்து வைத்திருக்கிறான். யோசிச்சு பாருங்க, ஒரு மரத்தினுடைய நிழல், ஒரு மரத்தினுடைய அகலம். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி லஷஜரத்தன் யஸீரு ராகிபு ஃபீ ظில்லிஹா 100 ஆமின். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மரங்கள், அதனுடைய நிழல்களிலே வாகனிப்பவர் வாகனித்துக் கொண்டே செல்வார், 100 ஆண்டுகள் முடிந்திருக்காது. அல்லாஹ்வுடைய குர்ஆனை நீங்கள் ஓதி பாருங்கள், இதை உண்மையாக தெரிந்து கொள்வதற்கு. வظில்லிம் மம்தூத், மிக விசாலமான நிழலிலே அவர்கள் தங்கி இருப்பார்கள். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்த சொர்க்கத்தினுடைய இன்பம் என்பதாக நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு மரத்தினுடைய அந்த அகலத்தையே, அதனுடைய ஏரியாவையே 100 ஆண்டுகள் தொடர்ந்து பயணம் செய்தாலும் முடிக்க முடியாது என்று சொன்னால், இந்த மாதிரி எத்துணை ஆயிரக்கணக்கான மரங்கள். அல்லாஹ் அக்பர். அப்ப அந்த சொர்க்கம் எவ்வளவு பெரிய சொர்க்கமாக இருக்கும். அல்லாஹ் அக்பர்.